ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா மேல கடுமையான அதிருப்தி அங்கிட்ட இருக்குது. அதே போல எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான கடுப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப பகிரங்கமா டிடிவி தினகரன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஆனா அமித்ஷா அவர்கள் பண்றது ரொம்ப தப்பு தான் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பாஜக ஒட்டுமொத்தமா இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை ஒடுக்குறாங்க, வெறுக்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 2021 இருந்து பாஜக கூட ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. 2021 கூட்டணியில இருந்தாரு, வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் 2024 வெளியே வந்தாரு, திரும்பவும் இப்போ உள்ள சேர்ந்திருக்கிறார். போயிட்டு வராரு. ஆனா இங்க பாஜகவுக்காக ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும். முக்குலோத்தோர் சமுதாயத்து வாக்குகளை பாஜக அறுவடை பண்ணி இருக்கிறாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லா இடைத்தேர்தலா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஊராட்சி மன்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் முக்குலத்தோர் சமுதாயத்தை வாக்குகளை பாஜக அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒற்றை ஆளுக்காக, எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒற்றை ஆளுக்காக இந்த இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை பாஜக ஒதுக்கி இருக்கு, அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவரா அப்படின்னா இல்லவே இல்லை. அது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அதிமுக அப்படின்ற ஒற்றை கட்சியும் சின்னமும் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய நிறைய பேர் என்ன பண்றாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த கட்சியும் இந்த சின்னமும் அவர்கிட்ட இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஒரு தொண்டர், அவ்வளவுதான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி எப்படியாதனா போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை. பதவி போதை எனக்கு இருக்கணும், எப்பவுமே நான் தலைவராக தான் இருக்கணும், என் கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற ஒரு போதை அவருக்கு வந்ததுனால இன்னைக்கு கட்சி எப்படி வேணா சின்ன பின்னமா போட்டோம், வாக்குகள் எப்படின்னா செதறட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறோம் தோக்குறோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் தலைமை பதவியில இருக்கணும். பதவி போதை அவரை ஆட்டி படைக்குது. இப்படியா இருக்கும் பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு இங்க இருக்கிற ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரனையும் அமித்ஷா அவர்கள் சரியா ஒரு தகுந்த மரியாதையோடு அங்கீகரித்து அவரை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள வராரு. கூட்டணிக்குள்ள வரும்போது சில நிபந்தனைகளை சொல்லிட்டு வராரு. மாநில தலைவரா இங்க அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது போக அதிமுகக்குள்ள பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்று சேர்க்க முடியாது, குறிப்பா ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கங்க அப்படின்னு பாஜக சில கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. போதாததுக்கு இவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்க கட்சியில மாட்ட நான் சேர்த்துக்க மாட்டேன், கூட்டணிக்குள்ளவே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை இங்க பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். ஆனா பாஜக தெல்ல தெளிவா இருக்குது. இங்க பாருங்க, கட்சிக்குள்ள நீங்க சேர்த்துக்க மாட்டேன், அது உங்க தனிப்பட்ட விருப்பம். அது இல்லாம உங்க கட்சி நடவடிக்கைகளுக்கு உணர்ந்து நீங்க சொல்றீங்க. ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அது நாங்க தான் முடிவு பண்ணோம். அதனால கூட்டணிக்குள்ள அவங்க இருப்பாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. சரிப்பா, எப்படியோ எங்க கட்சிக்குள்ள அவங்க வரக்கூடாது அப்படின்னு. அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில நீங்க பக்கத்துல நிக்க வைக்கிறது, ஒருத்தரை கை குலுக்கி வைக்கிறது, ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் யாரோ அவரும் யாரோ அது மாதிரி தான் இருப்பேன், என்ன நீங்க கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை கண்டிஷனோட தான் இங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் போகும்பொழுது அமித்ஷா அவர்கள் முதன்முறையா இங்க வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு, ஓபிஎஸ் சந்திப்பாரு. ஏன்னா முக்குலத்தோர் சமுதாயத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்குது அப்படின்றது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அதே போல டிடிவி தினகரனும் அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இவங்களை தவிர்த்துட்டு நீங்க எலெக்ஷன்ல நின்னா வாக்கு சேகரிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவா தான் இருக்குது. சோ இப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் அவாய்ட் பண்றாரு. சரி, அதுக்கப்புறம் மதுரையில ஒரு மாநாடு.
அந்த மாநாடுல அமித்ஷா அவர்கள் வராரு. சரி, அந்த மாநாடுல நம்மள சந்திப்பாரு அப்படின்னா அங்கேயே சந்தில. எடப்பாடி பழனிசாமி சந்திட்டு போன அமித்ஷா அவர்கள் மேல ஓபிஎஸ் அவர்கள் கடும் அதிருப்தியை தெரிவிச்சாரு. எனக்கு வருத்தம் தான், அமித்ஷா அவர்கள் என்ன சந்திக்கல, அதனால நான் கடும் வருத்தத்துல இருக்கேன். சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சந்திப்பாரு அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ 2வது வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அங்க அவரை சந்திக்கல. சோ 2 பேரும் என்ன பண்ணாங்க, ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. சரி, 3வது முறை மோடி அவர்கள் வந்தார். மோடி அவர்கள் வரும்பொழுது இங்க இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு. ஐயா, உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க, உங்களை சந்திச்சனா அது பாக்கியம். இறங்கி வந்துட்டாப்புல மனுஷன். ஆனா இருந்தாலும் இங்க பாஜக அவரை அவாய்ட் பண்ணினே இருந்தது. ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் மோடி. மோடி அவர்கள் வந்துட்டு போயிட்ட பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு எடுக்கிறாரு. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, வெளியே வந்துட்டேன். வந்தது மாத்திரம் இல்லாம பாஜகவை கடுமையான சொற்களை கொண்டு அவர் விமர்சனம் செய்யறாரு. சரி, இப்படியா இப்போ இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் மட்டும் தான் அதுல இருக்கிறார். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு. நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி உன் ஆட்டத்திலேயே சேர்த்துக்கல அப்படின்னாலும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறார். ஆனா இருந்தாலும் இங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, கூட்டங்களை கூட்டுறாங்க. ஆனா இதுல டிடிவி தினகரன் அவாய்ட் பண்றாங்க. இப்போ இங்க பூத் கமிட்டி மாநாடு நடந்தது, அமித்ஷா அவர்கள் வந்தாரு. சரி, அந்த டைம்ல ஓபிஎஸ் தான் சந்திக்கல, அதனால விரக்தியில அவர் வெளியே போயிட்டாரு. சரி, கொஞ்ச நஞ்சம் இருக்கிற இந்த முக்குளத்தூர் வாக்குகளை வைத்திருக்கிற டிடிவி தினகரனையும் சந்தித்து அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வாங்க பாஜக அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா அங்கேயும் டிடிவி தினகரனை அவாய்ட் பண்ணிட்டு அமித்ஷா அவர்கள் போயிட்டாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கூட்டணியில இருந்தா நமக்கு தகுந்த ஒரு மரியாதை இருக்காது, அங்கீகாரம் இருக்காது. அதனால கூட்டணியில இருந்து வெளியே வந்துடலாம், ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட நம்மள எடுக்கலாம் அப்படின்னு இப்போ டிடிவி தினகரன் என்ன பண்றாருன்னா, டிசம்பர் மாதம் நான் என்னுடைய ஸ்டாண்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமி செய்த கடுப்புகள் நிமித்தம் அவரு கடுமையான ஒரு பச்சோந்தி துரோகி அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய துரோகி, சசிகலா அவர்களுக்கும் எங்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் செய்த துரோகங்கள் ஏராளம். ஆனா எல்லாத்தையும் மன்னித்து மறந்து எல்லாம் ஒரே இதுல பயணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு துரோகி, பச்சோந்தி. அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. அமித்ஷா மேலையும் எனக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எங்களை மதிக்கல, எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. நாங்களும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் தான், எங்களுக்கும் ஓட் பேங்க் இருக்கு, தென் மாவட்டங்கள்ல எங்களுடைய சமுதாயினர் வாக்குகள் எங்களுக்கு பெரும்பான்மையா இருக்குது அப்படின்னு இங்க டிடிவி தினகரன் பதிவு பண்றாரு. இப்ப பாஜக ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் வைத்து ஒரு மாபெரும் கணக்கு ஒண்ணு போட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல இவங்க வாக்குகளை வைத்து நம்ம சம்பாதிச்சலாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. நாடாளுமன்ற தேர்தல ராமநாதபுரம் தொகுதியில நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையா நிக்கிறார். சுயேட்சை சின்னம், புது சின்னம் நிக்கிறார். நின்று இரட்டை இலட்சணத்தை பின்னுக்கு தள்ளி முன்னாடி வராரு. சொற்ப வாக்குல தான் திமுக கிட்ட தோக்குறாரு நம்ம ஓபிஎஸ் அவர்கள். சோ எந்த ஒரு அறிமுகமும் இல்ல, ஓபிஎஸ் அப்படின்ற ஒரே ஒரு பேர் முகம், அவ்வளவுதான். சின்னம் கூட இல்ல. இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் காலத்துல துவங்கப்பட்டு ஆட்சியை பிடிச்சி, ஜெயலலிதா காலத்துல ஆட்சியை பிடிச்சி அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்த சின்னம் சுயேட்சை சின்னத்துக்கிட்ட தோத்து போகுது. இது யாருமே கடந்து போயிட முடியாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மாசு இருக்கிறத கண் கூட பார்த்தாங்க பாஜக. சோ அப்படியா இருக்கும் பொழுது முக்குளத்தோர் வாக்குகளை வைத்திருக்கிற ஓபிஎஸ் அவர்களை வைத்துக்கொண்டு, டிடிவி தினகரனை வைத்துக்கொண்டு, சசிகலாவை வைத்துக்கொண்டு நம்ம தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாஜக கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. சரி, ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்துட்டாரு, டிடிவி தினகரன் சசிகலா வைத்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கணக்கு போட்டாங்க. ஆனா இப்போ டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. இப்போ இங்க இருக்கிற நீங்க நயினார் நாகேந்திரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனா ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் எடுத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நயினார் நாகேந்திரன் வச்சு கவர் பண்ணிடலாம். ஆனா ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்ல அது சான்ஸே கிடையாது. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவரால் கை காட்டப்பட்ட ஒரு துணை முதலமைச்சர், அவரால் கை காட்டப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர், அவரால் கை காட்டப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் இருந்தார். இபிஎஸ் கூட இல்ல, ஓபிஎஸ் இருந்தார். சோ அப்பவே ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஓபிஎஸ் தான்ப்பா அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஜெயலலிதா அவர்களை உருவாக்குனாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சிறைச்சாலைக்கு போகும்பொழுதும்
ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. சோ ஜெயலலிதா இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இன்னைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்னார்னா அவருக்கான வேல்யூ இருக்குது. ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படி நிக்க வைக்கும் போது ஓபிஎஸ் உடைய கைதான் ஓங்கும். ஏன்னா மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்குகள் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அப்படி உருவாக்கிட்டாங்க. இந்த இடத்துல இபிஎஸ் அவர் வந்து எடுத்து வைக்கல. ஏன்னா இபிஎஸ் பத்தி தெரியும் ஜெயலலிதா அவர்களுக்கு. ஓபிஎஸ் பத்தி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். சோ இதெல்லாம் வரலாறு. இப்படியா இருக்கும் பொழுது இபிஎஸ் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக இங்க டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக வெறுத்து தள்ளிடுச்சு. சோ இப்போ இந்த கோட்டை சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. இப்ப அடுத்தபடியா டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாருன்னா யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துறாரு. இப்போ அதிமுக ஒரு சில சலசலப்புகள் உருவாயிருக்கு. செங்கோட்டையன் புதுசா போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இப்போ செங்கோட்டையன் யாரு நீங்க பாத்தீங்கன்னா சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளர், அது மாத்திரம் இல்லாம விசுவாசி. அப்படி இருக்கும்போது சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் தலைமையில இவங்க போய் இணைஞ்சிருவாங்க. ஏன்னா விஜயும் அதிமுக ஓட்டை தான் போக்கஸ் பண்ணியிருக்கிறார். திமுக ஓட்டை அவர் போக்கஸ் பண்ணவே முடியாது. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற வாக்கை நீங்க சிதறடிக்க முடியாது. இப்போ அவர் கேட்டு இருக்கிற ஒரே சான்ஸ், ஒரே ஆப்ஷன் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறது தான். சோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களை எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துட்டா நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துடலாம் அப்படின்னு தான் இங்க தாவேக்காவுடைய திட்டமா இருக்கு. பாஜக அது எப்படி சுக்குநூறா உடைக்கணும் அப்படின்ற ஒரு போக்கஸ்ல அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா இருந்தாலும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் இந்த சமூகத்தினரை பாஜக சரியா கண்டுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இவங்களுக்கு இருந்தனால டிடிவி தினகரன் இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிசம்பர் மாதம் யாருடன் கூட்டணி, விஜய் தலைமையில மூன்றாவது ஒரு அணி உருவாகும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்றதை வச்சு பார்த்தா அவரு விஜய் கூட போய் கூட்டணி வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் இருக்குது. ஓபிஎஸ் வராரோ இல்லையோ, மத்தவங்க வராங்களோ இல்லையோ, நான் விஜய் கூட போய் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் உறுதி ஆயிட்டாரு அப்படின்னு தான் நம்பப்பட்ட தகவல் அங்க இந்த பக்கம் வருது. சோ அப்படியா இருக்கும் பொழுது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. இப்போ பாஜக கனவு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு தென் மாவட்டங்களை. இதுக்கப்புறம் இந்த நகர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, யாருமே மதிக்கிறது இல்ல. போயிட்ட பிறகு அவங்க பின்னாடி போயிட்டு சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கெஞ்சுறீங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இருக்கும்போது யாருமே நீங்க மதிக்கல. அவர் வெளியே வந்த பிறகு ஆளுக்கு மேல ஆளு தூது விட்டு இருக்கீங்க. அவரை சமாதானப்படுத்துறதுக்கு தூது மேல தூது விட்டு இருக்கீங்க. இப்போ டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. இப்போ அவரை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே நீங்க ஆள் அனுப்புறீங்க. சோ இதுதான் பாஜகவுடைய வேலையா இருக்கு. நீங்க இபிஎஸ் அப்படின்ற ஒற்றை மனுஷனுக்காக உங்க கூட்டணியே நீங்க என்ன பண்ணிருங்க, சரிச்சிட்டு வரீங்க. இதுதான் பாஜக இபிஎஸ்னால பாஜகவுக்கு ஏற்படுகிற பெரும் விளைவுகள். இத இபிஎஸ் வைத்துக் கொண்டு இவங்க எப்படி சரி கட்ட போறாங்க அப்படின்னு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு அதிரடியான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.